வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட வந்து பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரொமான்ஸ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த கொரியன் ரொமான்ஸ் மூவிலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு சின்ன இம்பாக்ட் நமக்குள்ள ஏற்படும்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா தன்னோட ப்ரொஃபஷன்ல வந்து எப்படியாவது ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள எதிர்பாராம ஒரு பழக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுது. அண்ட் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தங்கி தங்களோட வேலையை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுது. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் அந்த லவ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இவங்க கெரியர்ல க்ரோ ஆனாங்களா, டுவர்ட்ஸ் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வழக்கமான ரொமான்ஸ் டிராமால இருந்து இந்த படம் வேறுபட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ரொமான்ஸை பயங்கர மெச்சூர்டா காட்டியிருப்பாங்க. இந்த கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் மானசா வாரணாசியோட கேரக்டர் அப்படின்றது பயங்கர மெச்சூர்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது வெறும் ஹீரோக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இல்லாம தனக்கான ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறது அப்படின்றது ஒரு உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஷோ ஸ்டீலரே அவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட அந்த சீரியஸ் மூமெண்ட் இருக்குல்ல, அதுக்கான அந்த டிரான்சிஷன் அப்படின்றதையுமே இந்த படத்துல சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அந்த சீரியஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இந்தியன் சினிமாஸ்ல பார்த்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் காட்டியிருப்பாங்க. சோ அதுல புதுமை இல்ல, பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு விதமா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் அந்த கொடுக்க வேண்டிய இம்பாக்ட் அப்படின்றது இந்த படம் முடியும் போது கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு சிம்பிளான ரொமான்ஸ் டிராமா தான், பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் புதுமையா பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.